என் கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஃபோன் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாலே இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஃபீச்சர்லாம் கொடுக்கணும், இந்த ஃபீச்சர்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோன் அப்படின்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு இது காம்பீட் பண்ணுதா அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் ரிமூவ் பண்ணல, 3.5mm வந்துட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஏன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி இன்ன வரைக்கும் நீங்கள் சி டேப்பில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏர்பாட்ஸில் OLSல யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது காம்படிட்டிவ் கிட்ட கூட வராது. 3.5mm என்னைக்குமே அது ஒரு ஓஜி தான். அது இன்னும் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரே வந்துட்டு எந்த டூலும் இல்லாமல் கையிலேயே நீங்கள் புஷ் பண்ணி கழட்ட முடியும். இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப் டு 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Sony Xperia 1 Mark 5. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. கேமரா ஷட்டர் பட்டன் தான் கொடுத்துருக்கான், ஃபிசிக்கல் வியூ. பவர் பட்டன்லேயே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து மவுண்ட் பண்ணி கொடுப்பான். இன்னைக்கு இதை ரீசெண்டாக வர நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் தான் கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கொடுத்துட்டான். லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கான். அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரிபிள் கேமரா செட்டப், சிம் ட்ரே வந்துட்டு புஷ் பண்ண முடியும். சார்ஜிங் போர்ட் பக்கத்திலேயே கொடுக்குறான். நீங்கள் சி டைப் யூஸ் பண்ணி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 3.5mm யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். குவாலிட்டி பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் 3.5mm தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது யாருக்கான ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃபோட்டோகிராஃபர் இல்லை வீடியோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கான ஃபோன் அப்படின்னு ஆணித்தரமாக அடிச்சு சொல்லிடலாம். அதுவும் நீங்கள் சோனி ஆல்ஃபா சீரிஸில் வந்து என்ன மாடல் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு செகண்டரி மானிட்டராகவே இதை உங்களால் கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் லாகில் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை டேரெக்டாக அந்த ஃபோன் அப்படியே காம்பாக்டாக கனெக்ட் பண்ணிட்டு எக்ஸாக்டாக உங்களால் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா இதிலேயே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லாகில் எடுக்கும் போது சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது, ஃபோக்கஸ் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது. அது எல்லாத்தையுமே இதில் மானிட்டர் பண்ணிக்க முடியும். பிஃபோர் கோயிங் டு தட், இந்தியாவில் அது லான்ச் பண்ணலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சோனி ஸ்டாப் பண்ணிட்டான். எல்லாரோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னா சோனி அப்படின்னாலே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இல்லை, டோட்டலாகவே கான் அவுட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் இல்லை. சோனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான், இந்தியா மாதிரியான இன்னும் சில கண்ட்ரீஸில் தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனோட எய்ம் என்ன அப்படின்னா ஃபோன் என்னோட எய்ம் இல்லை அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டான். எனக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள், டிவி இருக்குது, அதெல்லாமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக லான்ச் பண்ணது ஃபோட்டோகிராஃபருக்கு, வீடியோகிராஃபருக்கு. அப்போது இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரும்ல, ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்னு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாலே நல்லா வருமானு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஃபோன், கூகுள் பிக்சல், சாம்சங்க்கு ஏஐ யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ரீதியாக சில இன்புட்டை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா இருக்கும் ஃபோட்டோ. அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. நீங்கள் கேமராவில் எந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் அவுட்புட் வச்சுட்டு ISO இருந்து, ஷட்டர் ஸ்பீடில் இருந்து, அப்பச்சரில் இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற, அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதை பொறுத்து இது நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமைஸ்டாக ஏஐ யூஸ் பண்ணி இதை டெஃபினட்டாக வந்துட்டு கொடுக்காது. ஒரு கோட் வேற சொல்லியிருந்தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணும் போது, திஸ் இஸ் நாட் ஃபார் ஏஐ. நாங்கள் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபரை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மொபைலை லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறோம். கேமரா பற்றி நம்ம இன்னும் டெக்னிக்கலாக டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ப்ராசர் பற்றி பேசணும் அப்படின்னா 8 Gen 2. 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 8 Gen 2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் டே டு டே யூசேஜுக்கு எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை, செமையாக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 120 கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ரொம்ப ஃபோன் ஹீட் ஆகுது, ரொம்ப தண்ணி படுது, ரொம்ப கன்சிஸ்டன்சியாக வச்சு அடிச்சு நகர்த்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 120லேருந்து 60க்கு சேஞ்ச் ஆகிடும். அதை நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ண முடியாது, புஷ் பண்ண முடியாது. இது ஒரு மேஜரான ட்ராபேக்காக எனக்கு தெரியல. பட் யூசேஜ் பொறுத்து டிபெண்ட்ஸ் அப் அந்த பர்சன் இது சேஞ்ச் ஆகும். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசணும் அப்படின்னா ப்ராசர் பற்றி நம்ம பேசும்போது கேமிங்க்கு எப்படி இருக்குது அதெல்லாமே கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ஹீட் இல்லை, நார்மலாகவே இருக்குது. எக்கச்சக்க சாஃப்ட்வேர் கிளிச் இருக்குது, அதை நம்ம பேசி ஆகணும். சிம் ட்ரேவை கலட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபோன் வந்துட்டு ப்ராப்பராக சிம் வந்துட்டு டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்பப்போ ரொம்ப ரேண்டமாக சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சோனி பல வருஷமாக அதை சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போது பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஸ்டில் அந்த பிரச்சனை இருக்குது. இதை பார்த்து சரி பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஃபுல் வியூ டிஸ்பிளே உங்களுக்கு இது கிடைக்கும். கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவே வந்துட்டு குட்டியாக ஒரு பெசல்ஸில் வச்சு அந்த பெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த மேலே அந்த குட்டியாக அந்த கேமரா வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூகுள் பிக்சல் 9 பற்றி நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெசல்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வாங்காமல் இருந்தாங்க. அப்போ இதுலேயும் பெசல்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலி பெசல்ஸ் பெருசாக இருந்தால் பிடிக்காது. பட் கம்பேரிட்டிவ்லி இது பெசல்ஸ் நல்லாவே தெரிஞ்சாலுமே கூட பெசல்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது போக கேமரா மவுண்ட் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த ரீசன் வந்துட்டு பெசல்ஸ் வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குட்டி பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெசல்ஸை சம்மந்தமே இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு கேமராவும் வந்துட்டு நாச் மாதிரி வைக்கிறாங்க. வியூவிங் ஆங்கிளையுமே டிஸ்டர்ப் பண்ணுது. பட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டிஸ்பிளே நீங்கள் மூவி பார்க்கலாம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். மூவின்னு வரும்போது இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம பேசி ஆகணும். 21:9. ஆக்சுவலாக இன்றைக்கி வர எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இல்லை. மேபி நீங்கள் சாம்சங் ஃபோல்டபுள் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மடக்குனதுக்கப்புறம் வேணால்
இந்த ரேஷியோ வரலாம். அதை தாண்டி எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த ரேஷியோவில் நீங்கள் பார்க்க முடியாது. நான் டெக்னிக்கல் பர்சன் இதை பற்றி இந்த ரேஷியோ வித் பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இது மொபைலே வந்துட்டு ரிமோட் மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹைட் இன்க்ரீஸாக இருக்கும், வித் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுக்கு இன்னொரு கம்ஃபர்ட்டுக்கு இன்னொரு மிக முக்கியமான ரீசன் என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் பேனல் ரொம்ப ஒரு கிரிப்பியாக ஒரு மேட் ஃபினிஷிங் லுக்கில் கொடுத்துருக்கனால பிடிச்சி யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கிரிப்பியாக இருக்குது. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன்ல, வித் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒன் ஹேண்டில் என்னால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஹைட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ரிமோட் மாதிரி முன்னாடி சொன்னேன்ல, நோட்டிஃபிகேஷன் பேனலை புஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கையில் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 21:9 எதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சினிமேட்டிக் பார் மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த ஃபோன் அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் வேறு எந்த ஃபோனுமே இல்லை. பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாகவே நான் சோனி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்க் 1லேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சோனிக்குனே ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மூவிக்காக இதை வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டிஸ்பிளே பற்றி நீங்கள் பேசும்போது என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரன்னிங் கோரில்லா கிளாஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் IP65 and 68 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்லேருந்து எல்லாமே. நீங்கள் பார்க்கும்போது லைவாக நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு காமிச்சோம். பட் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் இது போட்டு ட்ரை பண்ணும்போது அஃப்கோர்ஸ் பெருசாக எந்த வித எஃபெக்டும் ஆகலை. ஃபோன் அதே மாதிரி தான் இருக்குது. தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு வித்தின் 2 to 3 minutes ஓகே ஆயிடுச்சு. ஃபோனில் பெருசாக எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. கேமரா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக கேமராக்காக தான் அந்த ஃபோனே வாங்கணும் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ இது ஜீஸ் அப்படின்னு ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜி சீரிஸ் லென்ஸ் சோனி நேட்டிவ் லென்ஸோட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் எஃபெக்டிவாகவும். ஓகே. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோனில் சோனியோட லென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோன் கூட சோனியோட லென்ஸ் தான். ஸோ இதோட ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா சென்சார் வந்துட்டு 52 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் கிட்டத்தட்ட வந்துட்டு 12 மெகாபிக்சல் வந்துட்டு பிக்சல் பைண்ட் பண்ணி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.9 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. 24mm ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒய்டாக தான் இதில் கேப்சர் பண்ணுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லாவே வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதை எதுவும் என்ஹான்ஸ் பண்ணி ஏஐ ஃபீச்சர்லாம் எதுவுமே கொடுக்கல. அதை ஓப்பனாக சொல்லிட்டான். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு பிளாகிங் பண்ணுறீங்க, எக்ஸாக்டாக உங்களுக்கு டைம் எடுத்து பொறுமையாக உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும், அந்த பொறுமை இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு கேமராவும் 12 மெகாபிக்சல் தான். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் அதே சேம் 12 தான். பட் அப்பேச்சர் மட்டும் சில இடங்களில் வந்துட்டு வேரி ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கேமரா பற்றி இதுக்குன்னு தனியாக நாங்கள் ஷூட் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். எத்தனை பேருக்கு நீட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேமரா பற்றி இன்னும் டெக்னிக்கலாக டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஸோ பேட்டரியை பொறுத்து பேசணும் அப்படின்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 5000 அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா இனிமேல் 2026 வர அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பல ஃபோனில் 5000 கொடுக்க போகிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போது 5000 அப்படிங்கிறது நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 30W சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே ஃபாஸ்ட் வாட் சார்ஜர் தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஏற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 hourல வந்துட்டு ஒரு 70%, 60 to 70 வந்துட்டு சீக்கிரமாக ஏறிடுது. எனக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு லிபரல் யூசேஜுக்கு எனக்கு ஒரு 6 to 7 hours வருது. நார்மலாக யூசேஜ், இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு சேட்டிங், வீடியோஸ் பார்க்குறது, அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு சாலிடாக 6 to 7 hours வருது. எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதை தாண்டி வந்துட்டு டிஸ்பிளே பற்றி நம்ம அகைன் பேசும்போது யூசேஜ் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக வந்துட்டு 4K டிஸ்பிளே தான். இது வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஸ்மார்ட் ஃபோனும் 4K டிஸ்பிளே கொடுக்குறது இல்லை. சோனி வந்துட்டு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவனோட Z சீரிஸில் வந்துட்டு 4K டிஸ்பிளே கொடுத்துருந்தான். பட் இது எப்பயுமே 4K ஆக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. 4K வீடியோஸ் பார்க்கும்போது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே வந்து 4K ஸ்விட்ச் ஆயிடுது. மற்றபடி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் 2Kல தான் இருக்கும். நான் ஏன் மார்க் 7 வந்ததுக்கப்புறமும் 5 தேடி வாங்கினேன் அப்படின்னா, மார்க் 5 தேடி வாங்கினேன் அப்படின்னா இந்த வித்துக்காக தான், இந்த ரேஷியோக்காக தான். இந்த 21:9 எனக்கு இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இந்த பார்க்கறதுக்கு ரிமோட் மாதிரி இருக்கிற ஃபோன் இந்தியாவில் லான்ச் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சர்வீஸ் சென்டர் அதெல்லாமே ஒரு ட்ராக் பேக் தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று இருக்குது, அதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபோன் லவராக இருக்கீங்க, டெக்னிக்கல் கேஜெட் லவராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது நம்ம கட் பண்ணிக்கங்க, பார்த்துக்கலாம்.